கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் 11 வசனங்கள். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுகள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றான். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அநேக பல வாரங்களாக நாம் எதை பற்றி பேசி கொண்டு வருகிறோம் என்றால், விசுவாசிகளின் பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி ஸ்பெஷலாக பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான் நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அதுக்கு என்ன பதில், விசுவாசிகள் ஏன் நன்றாக இல்லை என்பதற்கு பதிலை பார்த்துக்கிட்டு வரோம். அதை வைத்து நாம் சரி செய்து கொள்ளும்படி பல காரியத்தை பேசிட்டு வரோம். அதில் இந்த கொடுப்பதை பற்றி நம் பல காரியங்களை நம்ம பேச ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதை பேச ஆரம்பித்திருக்கிறோம் என்றால், செழிப்பிற்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக தான் அந்த கொடுப்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். முதலாவது காரியம் என்ன பேச ஆரம்பித்தோம்னா, தேவன் தான் என் ஆதாரம் என்று வாழ வேண்டும். காட் இஸ் மை சோர்ஸ் என்ற அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். கர்த்தரின் ஆதாரம் என்ற அடிப்படையில். அநேக நேரத்தில் பாருங்கள், அநேகருக்கு ஆதாரம் என்று சொல்லக்கூடியது அவர்களுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்களாக இருக்கிறாங்க. அநேக நேரத்தில் சில பேர் செய்வாங்க, சில உதவிகள் செய்வார்கள் என்று சொல்லி அவங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவர்கள் மேலாம் தங்கள் ஆதாரத்தை வைத்துக் கொள்கிறார்கள். சிலருக்கு அவர்களுடைய அரசாங்க வேலையின் மீது அதிக ஆதாரமாக வைத்திருப்பார்கள். சில பேர் அரசாங்கத்தின் மீதே ஆதாரமாக வைத்திருப்பார்கள். சில பேர் கொஞ்சம் வெறியர்கள்லாம் இருக்கிறாங்க, பக்தி உள்ளவங்களாம். எப்படியே கவர்மெண்ட் நம்மளை விட்டுருமா, இந்த கட்சி நம்மளை விட்டுருமா, அந்த கட்சி விட்டுருமான்றதெல்லாம் அன்றைய இடத்துல பாருங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் ஏராளமாக இருக்குது. இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்து அன்றைய நேரத்தில் நம்ம ஆதாரம் என்று பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னா உடனே அந்த ஆதாரத்தை நம்ம தாக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த ஆதாரத்தின் மீது கோபப்பட ஆரம்பிச்சிடுறோம். அந்த ஆதாரத்தை குறித்து நொந்து கொள்ள ஆரம்பிச்சிடுறோம். அந்த ஆதாரத்தை குறித்து ஏளனமாக பேச ஆரம்பிச்சிடுறோம், திட்ட ஆரம்பிச்சிடுறோம். பல்வேறு விதமான பல காரியத்தெல்லாம் அதன் மீது பேச ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று வாழும்போது நான் சொல்கிறேன், அந்த இடத்துல கோபமோ எரிச்சலோ அவர் திட்ட வேண்டிய அவசியமும் அந்த இடத்துல வராதுன்னு சொல்லப்போனால், வருத்தப்பட வேண்டிய அவசியமும் அந்த இடத்துல ஏற்படாது. அதுதான் ஓரல் ராபர்ட்னு சொல்லக்கூடியவர் அந்த நாட்களில். அவரும் நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான். அவர் பெரிய கடவுள்லாம் கிடையாது. அவருடைய நாட்களும் சாதாரண ஒரு பாரம்பரியமான ஒரு பெந்தகோ சபையை சேர்ந்தவர் தான். அவர் கற்றுக் கொடுத்த பாடம் எல்லாமே வேறு பாடங்கள் தான். ஆனால் என்றைக்கு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தை கரெக்டாக படிக்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கி தான் கர்த்தரை குறித்து ஒரு நல்ல வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். அங்கே தான் கர்த்தரின் ஆதாரம், அவர் தான் அவரை பிடிச்சிக்கிறதா வாழ்க்கை என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அப்போ வேதத்தில் கூட பாருங்கள், ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவர் கூட தேவனுக்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறதே நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 3 ராஜாக்களை வின் பண்ணிட்டு வரும்போது அந்த நாட்டு ராஜா அவன் ஆண்ட ராஜா சொல்கிறான், அவங்க நாட்டு ராஜா தோற்று போயிட்டான் பாருங்க. ஆபிரகாம் போய் வின் பண்ணிட்டு வராரு. அந்த ராஜா பார்த்து பரவாயில்ல, அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, ஆட்கள் எனக்கு தாங்கன்றான் பாருங்க. ஆபிரகாம் அந்த இடத்துல எனக்கு உன் பொருள் எதுவும் எனக்கு தேவை கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் ஷூ லேஸ் கூட எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்க, அதெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இவர் வானத்தை பூமி உடையவராகிய தேவனுக்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்துறார்.
இன்றைக்கி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, நல்ல விலைக்கு கொடுத்தான் சாமி அடிச்சிச்சு ஒரு ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கி வச்சுக்குவோம் பாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணம், அவன் கொடுக்குற அந்த ராஜா கொடுக்குற அந்த பொருள் மேலே கிடையாது, ராஜா கொடுக்கின்ற அந்த ஐஸ்வர்யத்தின் மீது, ராஜா கொடுக்கின்ற காரியத்தின் மீது கிடையாது. அவன் சொல்கிறான், நீ வந்து என்னை ஒரு நாள் பெரிய பணக்காரனாக்குன்னு ஐஸ்வர்யவானாக்குன்னு நீ கொடுத்து என்னை சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவர் எண்ணம்லாம் இது வேண்டாம் என்று சொல்லி வானத்தையும் பூமி உடையிற தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிறார். இது எப்படி நடந்துச்சு? எல்லாம் கர்த்தர் ஆதாரம் என்று வாழ்ந்ததுனால, கர்த்தரை பிடிச்சிக்கிட்டதுனால. அவர்தான் மெல்கிசேதேக்கு இடைப்பட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நல்ல படத்தை காமிக்கிறார். மிகப்பெரிய ஒரு டீச்சிங் நடக்குது, மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறார், தேவனை குறித்து சொல்கிறார். தேவனை குறித்து சொன்ன பிற்பாடு தான் அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஆபிரகாம் வந்து சோதோமின் ராஜாவை பார்த்ததெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு எண்ணம் எப்படி வந்தது என்றால், ஒன்றும் இல்லை, பாஸ்டர் மெல்கிசேதேக்கு டீச் பண்ண டீச்சிங் தான். அவர் வந்து கண்ணை வந்து கடவுள் மேலே வைக்க கற்றுக் கொடுத்தார். உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் உடைய தேவன், உன்னதமான தேவன், அவர் உடையவர், அவர் உண்டாக்குனவர், சத்துருக்கள் எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன். நீ இந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ண போன பாரு, உன்னால் முடியாது, நீ சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், இது உன்னால் முடியாதுப்பா, இவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர் தான் என்பதை காமிக்க ஆரம்பித்தார் பாஸ்டர் மெல்கிசேதேக்கு அங்கே வந்து. அதனால தான் தேவனை வந்து அங்கே பாஸ்டர் கற்றுக் கொடுக்குறாரு, கடவுள் மேலே கண்ணை வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் கர்த்தர் மேலே கண்ணை வச்சதுனால தான் அவ்வளோ சொத்துக்கள் கொடுத்தாலும், அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் கொடுத்தாலும், இது எனக்கு வேணாம், நீ எடுத்துகிட்டு போ, நீ ஒரு நாள் பின்னாடி வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி ஆபிரகாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் தான்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிரும். ஆகவே நல்லா கவனமாக கேளுங்க, இதில் வைராக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும், கர்த்தர் ஆதாரம் என்று வாழணும். யாராவது கொடுத்து உங்களுக்கு உதவி செய்தாங்கன்னா நல்லா கவனமாக கேளுங்க. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லி காமிப்பாங்க. இவன் எப்படி மேலே வந்தான் தெரியுமா, நான் இவனுக்கு கொடுத்ததுனால தான் மேலே வந்தேன், நான் காசு கொடுக்காம மேலே வந்திருப்பானா, நான் இவனுக்கு முதல் கொடுக்காம மேலே வந்திருப்பானா, முதல் அவன் இன்வெஸ்ட் பண்ணமான மேலே, நான் இதுக்கு இவனுக்கு இதை கொடுக்காம மேலே வந்திருப்பானா, இவனுக்கு நான் வந்து இந்த இடத்த கொடுக்காம இருந்தால் இவன் மேலே வந்திருப்பானா என்ற ஒரு எண்ணம்லாம் ஒரு நாள் நிச்சயம் சொல்கிற, யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ ஒரு நாள் அவர்கள் எல்லாருமே சொல்லி காமிப்பாங்க. நல்லா கவனமாக கேட்டுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க இந்த விஷயத்தில் வந்து. ஆகவேதான் உங்களுடைய கண்கள் வந்து பிற்காலத்தில் சொல்லி காமிக்க போகின்ற மனிதர்கள் மீது இருக்கின்றதா, தேவன் மீது இருக்கின்றதா என்கின்ற எண்ணம் நமக்கு உள்ளாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் யார் எந்த மனுஷன் எழும்பி இவங்க இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா, நான் மட்டும் இல்லைனா இவங்க இருந்திருப்பாங்களா, நான் மட்டும் இல்லைனா அவன் வாழ்வானா, நான் மட்டும் இல்லைனா அவங்க பொழைச்சிருப்பாங்களா, நான் மட்டும் இல்லைனா நீங்கள் இவங்க உயிரோடு இருந்திருப்பார்களா என்கின்ற அந்த கேள்விக்கு யாரையும் நம்முடைய வாழ்க்கையில் விட்டுறக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு கடவுள் வந்து மனிதர்கள் மூலமாக தான் உதவி செய்வார், ஆனால் ஆதாரம் கர்த்தர். ஆமென். அவரை பிடிச்சிக்கணும். மனிதர்கள் உதவி செய்யலாம், ஆனால் அந்த மனிதர்கள் கடவுள் கிடையாது, ஆதாரம் கிடையாது. மனிதன் ஏமாற்றுவான், தேவன் ஒரு காலத்திலையும் யாரையும் ஏமாற்றுகிற தேவன் கிடையாது. உங்கள் கம்பெனி உங்களை ஏமாற்றும், ஆனால் தேவன் ஏமாத்துறது கிடையாது. அதாவது எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சோர்ஸ், எதெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதோ நிரந்தரமாக அது மேலே கண்ணை வச்சிடாதீங்க, அதுதான் என் வாழ்க்கை நினச்சிடாதீங்க. ஏன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் கையை விட்டு போகும்போது அப்படியே சொல்லு எதையுமே நின்று போச்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கவனிச்சிங்களா? கவனமாக கேட்கணும். உதவி செய்கிறது நிப்பாட்டப்பட்டது என்றால் அப்படியே சொன்னால் நிற்பாங்க பாருங்க. இந்த மாதம் எங்கே போய் நிற்க போகிறேன்னு தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்க போகிறேன்னு தெரியலையே, அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் உருவாக ஆரம்பித்துரும். கர்த்தர் என் ஆதாரம் என்று வாழ வேண்டும். ஆமென். ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா, கர்த்தர் ஆதாரமாக இருப்பதனால நான் அவரை கனம் பண்ண போகிறேன் என்ற ரீதியிலே விதைக்கிறது, கொடுக்க போகின்றேன் என்ற எண்ணம். அவர் தான் என் ஆதாரம், இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கர்த்தர் தான் ஆதாரம் என்று இருப்பதனால் நான் வந்து கொடுக்க போகிறேன், நான் வந்து விதைக்க போகின்றேன், அவரை கனம் பண்ணுவதற்கு அடையாளமே நான் கொடுக்க போகிறேன் என்பது தான். ஆகதான் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற காரியத்திலிருந்து தசமபாகம் என்ற பல விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பல காரியங்களாக போதிக்க ஆரம்பித்தோம். வந்து அப்போ என்ன சொல்கிறாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டுமோ உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிப்புன்றாரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் தருகிறவர் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்போ எல்லாமே வாழ்க்கை எங்கே இருக்குது, ஆதாரம் என்று வாழ்கிறதுல, கர்த்தர் ஆதாரம் என்று வாழ்கிறதுல வாழ்க்கை இருக்குது. ரெண்டாவது விதைப்பு அறுப்பு என்பதில் தான் வாழ்க்கை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க.
இந்த உலகத்தில் ஒரு பிரமாணம் இயங்கி கொண்டிருக்கும் என்றால் விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணம் எல்லாமே விதைக்கிறதுக்கு ஈக்குவல். எல்லாமே விதைப்பு. நீங்கள் வந்திருக்கிறீங்க பாருங்கள், இதெல்லாம் இது வந்து ஒரு விதை. 7 மணிக்கு வந்து யாராவது உட்கார முடியுமானா உட்கார முடியும். விதைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டம்தான். எந்த ஒரு விவசாயியும் கண்ணீரோடு விதைப்பாங்க, ஆனால் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீங்கள் காலையில் வரதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து, ஐயோ இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்குமே, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் ஆச்சே, கொஞ்சம் இழுத்து போத்திட்டு தூங்கினா நல்லா இருக்குமே என்றெல்லாம் தோன்றும். அதெல்லாம் விட்டு வந்திருக்கிறோம் பாருங்கள். எதுக்காக? விதைக்க வந்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், ஒரு நாளும் நீங்கள் வந்தது வீணாக போகவே போகாது. நான் சொல்கிற கர்த்தர் யாருக்கும் கடனாளி கிடையவே கிடையாது. கர்த்தர் யாருக்கும் கடன் வைக்கவே மாட்டார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் விதைத்த விதைகள் ஒரு நாள் வீண் போகவே போகாது. அப்போ எல்லாமே விதைப்பு தான். நம்ம பண்ணுற எல்லாமே, எல்லா காரியத்தையும் நம்ம நினைக்கிறோம் இதை கொடுக்குற காரியம் மட்டும்தான் விதைப்பு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். காணிக்கை தசமமாக கொடுத்தா மட்டும்தான் விதைப்பு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாதுங்க. ஒருத்தர் மீது அன்பு காண்பிப்பதும் விதைப்பு தான். ஒருத்தர்கிட்ட பொறுமையாக இருப்பதும் விதைப்பு தான். புரிதுங்களா? நம்ம நினைக்கிறோம் அதே போல் பாருங்கள், தப்பானது விதைச்சாலும் அதுவும் அறுவடை செய்ய ஆரம்பிக்கும். திட்டி பாருங்கள், ஒருத்தர் திட்டி பாருங்கள், அதெல்லாம் உடனே விளைச்சல் வந்துடும். பாருங்கள், இந்த காலியான இடத்துல பாருங்கள், யாரும் ஒரு விதையும் போடுறது கிடையாது. முள்ளும் குறுக்கெல்லாம் அது கேட்டு வளருதா? ஆனால் இதே தக்காளி செடி நடணும்னா, கத்திரிக்காய் செடி நடணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நிலத்தை உழுது நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போடுறோம். ஆனால் இந்த முள்ளு குறுக்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் யாரும் இந்த பிளான் பண்ணுறது கிடையாது. அது திட்டினா உடனே வந்துடுது. ஆனால் சிலர் சொல்லணும், நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னோம், லேட் ஆகுது. ஆமாம், தக்காளி வரணும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். முள்ளு குறுக்கெல்லாம் சீக்கிரம் வந்துடும். ஆனால் இதெல்லாம் வரணும் கொஞ்சம் நாள் எடுத்தாலும் கொஞ்சம் கரெக்டாக வந்து சேரும். ஆக எல்லாமே விதைப்பு அறுப்பு. நான் சொல்கிற இந்த பூமியிலே விதைப்பு எல்லாமே நாம் விதைப்பு அறுப்பு என்ற ரீதியில் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, தப்பான லைனில் நீங்கள் போயிட மாட்டீங்க. ஆமென். குடும்பம் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், நம்ம இருக்கின்ற பகுதி நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். இந்த விதைப்பு அறுப்பு என்கின்ற காரியத்தை புரிந்து கொண்டோம் என்றால், அந்த நாட்களில் கர்த்தர் நோவா என்ற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா முழு உலகமே சேதமாகுது, முழு உலகமே அழிக்கப்படுகின்றது. நோவா குடும்பம், நோவாவை சேர்ந்து 8 பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது, இனிமேல் என்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். ஏன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம கருத்தை சொல்கிறாரு, நீ எல்லாம் போச்சு நினச்சிட்டு இருக்கிறோம் நோவா, ஒன்று நிச்சயம், பூமி இருக்கிற வரையிலும் விதைப்பு அறுப்புன்றது ஒழியவே ஒழியாது. பூமி இருக்குதா? இருக்குது. அப்போ பூமி இருக்கிறது உண்மை என்றால் விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணமும் அது இயங்கி கொண்டு தான் இருக்கும். அது தசம பாகம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பூமி இருக்குதா? அப்போ டைத் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு விதை. ஆகதான் பாருங்கள், இந்த காரியத்தை நம்ம அதிகமாக பேச ஆரம்பித்தோம். ரொம்ப நாட்கள் இவைகளை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இப்போ 3வது காரியத்தை நம்ம பார்க்க போகின்றோம். ஆமென். இன்னையிலிருந்து 3வது காரியம் ஆரம்பமாகுது. 3வது காரியம் பாருங்கள், கர்த்தரின் ஆதாரம் என்று வாழ வேண்டும். 2வது விதைப்பு அறுப்பு என்கின்ற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நாம் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற விஷயம்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அடிப்படையில் வாழ வேண்டும். அவர் கொடுக்குறாருன்னா அவர் அதாவது கர்த்தரின் ஆதாரம் என்றால் அவரை கனம் பண்ண போகிறோம். எப்படி? கொடுப்பதன் மூலமாக. 3வது காரியம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே இப்போ நான் விதைச்சிட்டேன், அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ போகிறேன். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க, எதிர்பாருங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற எதிர்பார்ப்பில் வாழ வேண்டும். நிச்சயம் செய்வார். பெரிய பெரிய விஷயம்லாம் வரும் பாருங்க. அன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இவ்வளோ தேவை இருக்கு பாஸ்டர், ஆனால் இந்த வசனம் மட்டும் வந்துகிட்டே இருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பார். எஸ், ஆமாம், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு காரியம் மட்டும் இல்லைங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் முடிப்பார்னு சொன்னார், புதிய ஏற்பாட்டில் முடிச்சாரு. இப்போ அவைகளை விசுவாசத்திலே நாம் அற்புதங்களை கர்த்தரிடத்தை எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தரின் ஆதாரம் என்று நாம் வாழவில்லை என்றால் எதிர்பார்ப்பு அங்கே இருக்கவே இருக்காது. என்ன யார் கர்த்தரின் ஆதாரம் வாழ்றாங்களோ அங்கே தான் எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். நீங்கள் விதைக்கவே இல்லை என்றால் பாருங்க, கர்த்தரின் ஆதாரம் என்று வாழவில்லை என்றால் கூட எதிர்பார்ப்பு அங்கே இருக்காது. விதைக்கவில்லை என்றால் கூட எதிர்பார்ப்பு இருக்காது. எந்த ஒரு விவசாயி எடுத்து பாருங்க, எல்லாருக்குள்ளே எதிர்பார்ப்பு இருக்கும். சொல்ல கரெக்டாக பேசுவாங்க பாருங்க,
எல்லோரும் பேசுவாங்க பாருங்கள். இந்த காலகட்டத்தில் விவசாயிகளை பார்க்க முடியல, அதனால் நம்ம பேச்சையும் கேட்க முடியல. நம்ம அதிகமாக டவுன்லேயே நம்ம வாழ்கிறதுனால இந்த கிராம பகுதிக்கு போகிறது கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற பேச்சு கேட்குறது கிடையாது. அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், இவ்வளோ விதைச்சிருக்குறோங்க, இதை நம்பி தாங்க நான் வந்து கல்யாணத்தை வச்சுருக்கிறேன், இதை நம்பி தாங்க வீடை கட்ட போகிறேன், இதை நம்பி தாங்க இந்த இடத்த வாங்க போகிறேன், இதை நம்பி தாங்க இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண போகிறேன். மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக எல்லா விவசாயிகளும் விதைச்ச பிற்பாடு அந்த விதைப்பிலிருந்து மிகப்பெரிய காரியத்தை எதிர்பார்ப்பார்கள். ஒருவேளை அந்த நாட்களில் மிகப்பெரிய புயலோ கடலின் சீற்றமோ காற்றின் சீற்றமோ வந்துருச்சுன்னா அப்படியே பொக்குன்னு போயிடுவாங்க. ஐயோ இவ்வளோ எதிர்பார்த்தங்க, இதை நம்பி தாங்க நான் வந்து கல்யாண காட்சியெல்லாம் வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் போச்சுங்கன்னு சொல்லி அவங்க கண்ணீர் வடிக்கிற காட்சியெல்லாம் நம்ம அநேக நேரத்தில் டிவி போன்ற காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, விதைத்தால் தான் எதிர்பார்க்க முடியும். நல்லா திரும்ப சொல்கிறேன், கர்த்தரின் ஆதாரம் என்று இருக்கிறவங்க நிச்சயம் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், மனுஷன்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷன் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் ஆபத்து தான், வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனுஷன்ட்ட எதிர்பார்க்காதீங்க, கர்த்தர் என்று ஆதாரம் அவர்கிட்ட நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், அமோக விளைச்சல் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. எதிர்பார்ப்பே இல்லைன்னா தூங்க முடியாதுங்க. ஆமாம், காலையில் எழுந்திருப்போன்ற எதிர்பார்க்க தூங்க போவீங்க. எதிர்பார்ப்பு இல்லைன்னா முடிச்சு காலையில் எழுந்திருப்போமா எழுந்திரிக்க மாட்டோமான்னா அவ்வளோதான். ஒரு 2 நாள் தூங்காமல் இருந்து பாருங்க, அவ்வளோதான். இன்னும் நடக்குன்னே தெரியாது. சில இடத்துல வந்து எவ்வளோ நாள் இருப்பீங்க தூங்காமல், எவ்வளோ நாள் இருப்பீங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்தால் செத்தே போயிடுவாங்கன்றாங்க. வந்து தூங்காமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக தூங்கியே ஆகணும்னு. அது மட்டும் இல்லை, சில பேர் தூங்கினா கூட லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்கன்றாங்க, லைட்டை போட்டு தூங்காதீங்கன்றாங்க. அதுலேயும் சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதன் மூலமாக சில பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. வந்து கவனிச்சு தூங்கணும். அதுக்கு தான் கருத்து இரவு என்ற ஒரு காரியத்தை ஏன் உண்டு பண்ணார்? ரெஸ்ட் எடுக்கணும், இளைப்பாற வேண்டும் என்பதற்காக தான். இளைப்பாறதெல்லாம் எல்லாம் நடக்கும். அதுதான் பாருங்கள், நம்ம வந்து நல்லா தூக்கம் வரணும்னா எதிர்பார்ப்பு இருந்த கடவுள் மேலே, கர்த்தர் மேலே, நம்ம விதைச்ச காரியத்தின் மேலே எதிர்பார்ப்பு இருந்தால் நல்லா தூக்கம் வரும். பைபிள் போடப்பட்டிருக்குது, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டசாலையில் ஆலயத்தில் தசம பாகத்தில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது என்ற ஒரு வார்த்தை வருது. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று இதனால் என்னை சோதித்து பார். எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது என்று சொன்னாலே எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுகின்ற தேவன். நீ விதைச்சி பாரு, இவ்வளவு ப்ராஃபிட் வரும், இவ்வளவு பெனிஃபிட் வரும், இவ்வளவு நீ எடுப்பன்னு சொல்றார். வந்து கொடுங்கள், அப்பவே சொல்றார், நீ கொடுத்த உடனே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு படும். கவனமாக கேளுங்க, தேவனே இந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுகிறார். அப்பொழுது என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்றாரு. இன்னும் சொல்ல போனா தேவனே மிகப்பெரிய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவருக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க. ஏன் ஒரு இயேசுவை விதைக்கிறோம், பல இயேசுவை அறுவடை பண்ண போகிறோம் என்று சொல்லி. இயேசு தான் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து நிற்கும், நிலத்தில் விழுந்து செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஏராளமான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ நம்பர் 1 ஆட்களாக இருக்கிறது கிறிஸ்தவங்க தான் எல்லா இடத்துலையுமே. என்னன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் விளைந்திருக்கிறீர்கள். அந்த கோதுமை விளைச்சல் தான். ஒரு கோதுமை மணி செத்துச்சு, பூமியோடு பூமியாக போச்சு, அது முளைத்தெலும்பி இன்னைக்கு நிறைய பேர் இங்கே உட்கார வச்சிருக்கிறது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், கெஜெட்டில் மாற்றலை. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் மக்கள், கோடானு கோடி மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி மட்டும் எல்லா சர்ச்சில் நடக்கிற காங்கிரிகேஷனை கூட்டினாலே தலையை சுற்றி போயிடும். எல்லா இடத்துல நடக்கிற காங்கிரிகேஷனை கூட்டினாலே. கவனிச்சிங்களா? இதெல்லாம் என்ன விளைச்சல்? யார் விளைச்சல்? அவர் விதைக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் எல்லாருமே அவருடைய விளைச்சலாக நாம் உருவாகி நிற்கின்றோம். அப்போ வேலை செய்யும் போது எதிர்பார்ப்பு உண்டாகுன்றது பாருங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் யார் வேலைக்கு போவீங்க? எல்லாரும் வேலைக்கு எதுக்கு போகிறோம்? என்னத்துக்கு வேலைக்கு போகிறோம்? சும்மா வேலைக்கு போகிறீங்களா? யாராவது உங்களுக்குள்ள என்ன சம்பளம் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது? இருக்குதா இல்லைங்களா? எல்லாரும் வேலைக்கு போகிறீங்களா?
ஏன் வேலைக்கு போகிறீங்க? சும்மா வேலைக்கு போகிறீங்களா? யாராவது இல்லைங்க சும்மா போர் அடிக்குதுங்க, இருந்து வீட்டில் உட்காந்து ஒன்றும் இல்லைங்க, அப்படியே சும்மா போய் வேலை செஞ்சுட்டு போகலான்னு யாராவது போகிறீங்களா? யாராவது செய்கிறீங்களா? ஹலோ, யாராவது அப்படி வேலைக்கு சும்மா போகிறீங்க? இல்லையே. எல்லாருக்கும் பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சில பேர்லாம் பாருங்கள், இத்தனை ஆயிரம் வருங்க, இந்த என் வேலையில் 1 லட்சம் வருங்க, என் வேலையில் 2 லட்சம் வருங்க, இந்த வேலையில் இவ்வளோ ப்ராஃபிட் எடுப்பாங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா? சொல்கிறாங்க. எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவர்தான் பவுல் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அவர் எதிர்பார்ப்பு சொல்கிறார், நீ சின்ன நீ கொஞ்சம் விதைச்சனா கொஞ்சம் தான் அறுப்ப, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுறார். நம்ம கூட சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம்? எதிர்பார்க்கணுன்ற அடிப்படையில் அந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுதெல்லாம் நிறைய போதிச்சிருக்கிறார் பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கிறவன் 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று பார்க்கிறோம். ஆமென். சரி, இந்த பகுதியிலிருந்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல இந்த எதிர்பார்ப்பை குறித்து சில முன்னுரையாக பல காரியங்கள் இங்கிருந்து பேச போகின்றோம். நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி படித்த ஒரு வேத பகுதி இந்த பகுதி. லூக்கா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அநேக நேரங்களில் நம்ம இதெல்லாம் டச் பண்ணியிருக்கிறோம், சில இடத்துல சொல்லியிருக்கிறோம், சில காரியத்தெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம். இதில் மறைந்திருக்கின்ற சில கோட்பாடுகள், சில பிரமாணங்கள் இதில் மறைந்திருக்கிறது. ஆகவே இதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது காரியம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லப்போனால், பேதுரு அவர் ஒன்றும் கிடைக்கலன்னு போட்டை அலசிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, பிற்பாடு போட்டை கொடுக்குறாரு. இவர் போய் சொல்கிறாரு, சொன்ன பிற்பாடு வலையை போடுற மிகப்பெரிய மீன்கள் பிடித்தார்கள் இல்லைங்களா? இதை வந்து வேகத்தில் சொல்லிட்டேன், இப்போ மெதுவாக நிறுத்தி சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நமக்கு நல்லா புரிய வரும். முதலாவது காரியம் என்ன? இதில் நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுக்குற முதலாவது காரியம் என்னன்னா, பேதுருவுக்கும் அவனோடு கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கும் கர்த்தர் முதல் பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. உங்கள் கண்களை எடுத்து கர்த்தர் மேல் வையுங்கள் என்கின்ற ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். இந்த இடத்துல முக்கியமான நபர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், முக்கியமான ஆட்கள், அப்போஸ்தலர்கள், சீசர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. ஒன்று கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, ஒன்றும் அகப்படலை. இப்போ வலையை அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னா, காலையில் டீ கடையை ஆரம்பித்து ஒரு போனியும் வரல, ஒருத்தர் டீ கடைக்கு வரலன்னா என்ன நடக்கும்? காலையில் டீ கடையை 5 மணிக்கு ஆரம்பித்து ஒருத்தர் டீ குடிக்க வரலன்னா எப்படி இருக்கும்? சில சும்மா ஆள் இல்லாத கடையில் ஆற்றிட்டு இருக்கிறியாடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். யோசிச்சு பாருங்க, காலையில் டீ கடையை ஆரம்பித்து ஒருத்தரும் ஒரு கஸ்டமரும் வரல அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கடையை ஆரம்பித்து ஒரு கஸ்டமர் வரலாம் எப்படி இருக்கும்? ஏங்க, உங்கள் நிலைமையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் பல காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒரு காரியத்தை போகிறோம், காலையில் ஆரம்பிக்கிறோம், ஒன்றுமே மாட்டலைங்க, ஒன்றுமே கிடைக்கலைங்க, யாருமே கிடைக்கலைங்க, யாருமே வரலைங்க. எப்படி இருக்கும்? எவ்வளோ வேதனையாக இருக்கும். இவர்களுடைய பொருளாதாரம், இவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? கடல். இவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இவங்க தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், எந்த ஒரு வலையை போட்டால் கூட எந்த வலையில் ஒரு மீனாவது மாட்டுமா மாட்டாதுங்களா? ஏங்க, நீ வலையை வீசுகிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, வலை வீசுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் மாட்டுதோ இல்லையோ, சும்மா அவங்க வீட்டுக்கு ஆகிற மாதிரியே அது மாட்டுமா மாட்டாதா? மாட்டும். ஆனால் நம்ம ஆசாமிங்க பேதுரு இவங்கெல்லாம் பாருங்கள், இதில் பிரில்லியன்ட், ரொம்ப கை தேர்ந்தவர்கள், செம்படவர்கள், சாதாரண ஆள் கிடையாது. இன்னும் சொல்லமா, இஸ்ரேலில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீன்பிடிப்பு துறையில், மீன்பிடிப்பு தொழிலில் மிகுந்த கை தேர்ந்தவர்கள் எல்லாருமே. அப்படிப்பட்ட ஆட்கள். அவங்களுக்கு பொழுதுபோக்கே பாருங்கள், அங்கே உள்ள மக்களுக்கு பொழுதுபோக்கே மீன் பிடிக்க போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க எல்லாருமே தெரியும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல், ஒன்றும் கிடைக்காம வலைகள் அலசிட்டு கிடைக்கிறாங்கன்னா கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. காலையில் டீ கடையை ஆரம்பித்து ஒரு உதாரணத்துக்கு டீ கடையில் சொல்கிறேன், இன்னும் பல விஷயத்தை எடுத்து சொல்லலாம் பாருங்கள். காய்கறி கடையாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், காலையில் ஆரம்பித்து ஒருத்தர் கூட ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க வரலன்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே அகப்படலை பாருங்கள். இப்போ வந்து அங்கே ஏசு என்ட்ரு ஆகிறார், வந்து கேட்குறார், படகு கேட்குறார். பயில் படிக்கிறேன் 2ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அலசிட்டு இருந்தாங்கன்னா கழுவிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எல்லாம் வலைகளை வந்து போடுறது பெருசு கிடையாதுங்க,
போட்ட வலையை திரும்ப வந்து அலசி திரும்ப மடித்து வைக்கணும் பாருங்க, அதுதான் பெருசு. அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? மீன் பிடிக்கிறவங்களும் தெரியும். வந்து ஒன்றும் இல்லை, ஒரு தூண்டில் வச்சு மீன் உள்ளே போட்டாலும் அந்த திரும்ப அந்த நூலை கரெக்டாக சுற்றி கொண்டு வரணும் பாருங்க. இந்த பட்டம் விட்டுறது ஈஸி, அது இறைக்கிற பிற்பாடு நூலை சுற்றுறது இருக்கு பாருங்க, அது எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயம் தெரியுங்களா? அதை நேக்காக சுற்றணும், இல்லைன்னா அவ்வளோதான். வந்து முடிச்சு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், எங்கேயாவது சிக்கிக்குச்சுன்னா அவ்வளோதான். அன்னைக்கு அடுத்தது பட்டத்தை ஏற்ற முடியாது, அடுத்த மீனை பிடிக்க முடியாது. வலைகளை அலசுறதுன்னா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ எவ்வளோ நேரம், எவ்வளோ வெறுப்பா, எவ்வளோ கசப்பா, எவ்வளோ ஒரு அவங்க வந்து இந்த காரியத்தை பண்ணியிருப்பாங்க. வந்து அந்த இடத்துல பாருங்க, இவங்க வந்து ஒன்றும் அகப்படாமல் வந்து அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே வந்து உட்காந்துக்க உங்களை பார்த்து கூட சொல்கிறேன், நீங்கள் கூட சில இடத்துல வந்து ஒன்றும் அகப்படாமல் கூட இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், கேட்டுக்கிட்டு இருக்கலாம். வந்து நல்லா கவனமாக கேளுங்க. நானும் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டேன், பாஸ்ட்டேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறது போல் தோன்றுதுங்க. சில இடத்துல வாழ்க்கை, சில பேருக்கு சில பேர் லைஃப்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, சில சொல்லுவோம், நான் பண்ணாத ஜெபம் இல்லைங்க, நான் படிக்காத பைபிள் வசனம் இல்லைங்க, நான் கேட்காத வசனம் கிடையாதுங்க. ஆனால் என்னன்னு தெரியலங்க, வாழ்க்கை அப்படி ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. எல்லாரும் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம், உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். வந்து பல நெருக்கடிகள் மத்தியில் உட்காந்துருக்கலாம், பல பிரச்சனைகள் மத்தியில் உட்காந்துருக்கலாம். வந்து அன்றைக்கு நேரத்தில் இங்கே உட்காந்து கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாரா என்ற ஒரு ஆதங்கத்தோடலாம் உட்காந்துருக்கலாம். இவங்களை போல் இவங்க எப்படி வலைகள் அலசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே போல் நீங்களும் உட்காந்து வலைகளை ஒன்றுமே அகப்படாமல் வலைகளை அலசிக்கிட்டு இருந்தாலும் எப்படி வலைகளை வளர்ச்சிக்கிட்டு இருப்பாங்க? முணுமுணுத்துக்கிட்டே பண்ணியிருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. முணுமுணுத்திருப்பாங்களா? பண்ண மாட்டாங்களாங்க. கண்டிப்பாக முணுமுணுத்திருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கூட இங்கே உட்காந்துருக்கும் போது சில இடத்துல வந்து அப்படி முணுமுணுக்க தோணும். என்னங்க சர்ச்சுக்கு வந்து என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணுறது, ரட்சிக்கப்பட்டது என்ன பண்ணுறது, அப்படிலாம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், விதைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் உண்டு பண்ணி கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா, படகு கேட்குறார். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். மிகப்பெரிய டீச்சிங். கவனமாக கேளுங்க. எந்த இடத்தெல்லாம் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகப்பெரிய அறுவடையை பார்த்தாங்களோ அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய டீச்சிங் நடந்திருக்குது, உபதேசம் நடந்திருக்குது. ஆபிரகாம் மிகப்பெரிய லெவலுக்கு வாழ்ந்து, மெல்கிசேதேக்கு டீச்சிங், அங்கே உபதேசம். எந்த இடத்துலையும் பாருங்க, எலிசா பாருங்க, அந்த கடன்பட்ட அந்த பெண்மணிக்கு முதல்ல டீச்சிங் பண்ணுறார். உன்கிட்ட இருக்கிறது என்ன, அவங்கள்ட்ட இருக்க என்ன இருக்குது என்பதைங்கிற காரியத்தை கொடுத்து டீச் பண்ணி தேவனுடைய வார்த்தையை அங்கே பிரசங்கம் பண்ணுறார், சொல்கிறார். இப்போ நீ வந்து சில காரியத்தை கேட்டு வாங்கு அப்படின்லாம் சில காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. வந்து அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனாங்க. வந்து பாருங்க, அவர் வந்த உடனே கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் என்ட்ரானமே, கர்த்தர் தான் ஆதாரம் என்பதை தேவன் பேதுரு மற்ற எல்லாருக்கும் காமிக்க விரும்பினார். அதுக்கு முன்னாடி பாருங்க, பேதுரு அதுக்கு முன்னாடி இயேசுவோட பயணம் செய்தவர். லூக்கா கொஞ்சம் பாதியில் தான் கொஞ்சம் என்ட்ரு பண்ணுறார். மற்ற சுவிசேஷம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பேதுரு உள்ளே வந்துட்டார், வந்து ஊழியத்தில் வந்துட்டார். சில இந்த சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் வந்துட்டு சில நேரத்தில் வந்து ஊழியத்தில் ஒன்றும் இல்லாதனால திரும்ப மீன் பிடிக்க போனார்னு சொல்கிறாங்க. வந்து அதனால் நீங்கள் திரும்ப அவருடைய பிரசங்கத்தை கேட்குறார். பிரசங்கம் கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படுற பிரசங்கம்லாம் பண்ணியிருப்பார். அவர் எப்படிப்பட்டவர்ங்கிற பிரசங்கம்லாம் பண்ணியிருப்பார். கேட்ட உடனே உள்ள விசுவாசம் அப்படியே வருது பாருங்க, தைரியம் வருது, நம்பிக்கை வருது, எதிர்பார்ப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. அதுவரையில் அவங்க என்னதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? காலி படகை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, காலி வலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எம்டி போட்டு எம்டி நெட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்க்கறதுக்கு என்னன்னா, அங்கே இருக்கிற பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க ஒருத்தர் முகத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருடைய முகத்திலும் எப்படி இருக்குது? எல்லாருடைய முகத்திலும் டிப்ரெஷன், சோர்வு, எல்லாருடைய முகத்திலையும் கவலை, எல்லாருடைய முகத்திலையும் தோல்வி, எல்லாருடைய முகத்திலும் இன்னைக்கு என்ன பண்ண போறன்ற ஒரு பதட்டம், படபடப்பு. இப்போ எல்லாருடைய முகம் ஒருத்தர் முகத்தை எப்படி பார்க்குறாங்க? அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இப்போ வந்து நீ அதை பார்த்துட்டு இருக்காத, என்னைய பாரு. ஆமென். சில இடத்துல பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம கூட பாருங்க, பல பிரச்சனை தீர்வு பிரச்சனைக்குரிய மக்களே பார்த்துட்டு இருப்பது.
பிரச்சனை உளுந்த மக்களையே பார்த்துக்கிட்டு இருப்பது. நான் சொல்கிறேன் அது தீர்வு ஆகவே ஆகாது. நான் சொல்ல பதில் ஆதாரம் கர்த்தர், அவரை நோக்கி பாருங்கள். அவர் பல வழிகளை நமக்காக வைத்திருக்கிறார். படகு கொடுக்குறாங்க, படகு கொடுத்து உட்காந்து பிரசங்கம் பண்ணுற சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. சாதாரணமான காரியமே கிடையவே கிடையாது. இந்த இடத்துல தேவன் மீது பிரசங்கத்தை கேட்டு முடிச்சனுமே கர்த்தர் மீது கண்களை வைக்கிறார்கள். கர்த்தர் மீது கண்களை வைக்கிறாங்கன்னா இப்போ என்ன டீச்சிங் நடந்திருக்கும்? திரும்ப சொல்கிறேன், தேவன் அங்கு வெற்றியை பற்றி போதிச்சிருப்பார், செழிப்பை பற்றி போதிச்சிருப்பார், பெருக்கத்தை பற்றி போதிச்சிருப்பார், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதெல்லாம் பற்றி போதிச்சிருந்திருப்பார். ஆமென். நீ கூட பாருங்க, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி இடங்களில் போய் பிரசங்கம் பண்ண போகிறோம்னா, சென்னை இந்த கடலோர பட்டணங்கள் இருக்கிற இடத்துல போய் டீச் பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போட்டை போய் கேட்டு பாருங்க, கொடுப்பாங்களா? முதல்ல பிரசங்கம் பண்ணுறோமோ இல்லையோ, முதல்ல கொஞ்சம் போட்டை கொடுப்பா பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டு பாருங்க, எவனாவது கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி, கொடுத்துட்டாங்க, உட்காந்து கேட்கறதுக்கு ஆள் வேணுமே. ஓகே, கொடுத்துட்டாங்க, கேட்கறதுக்கு ஆள் வேணும். மூணாவது, கடலோரம் என்று சொன்னாலே இந்த மாதிரி காம் இடம்லாம் கிடையாது. எப்படி இருக்கும்? சத்தம் வந்துட்டே இருக்கும். சிலது மைக்கில் உஷ்ன்னு சத்தம் இருந்தாலே காலையில் டெஸ்ட் பண்ணும்போது கூட சத்தம் வருது, கொஞ்சம் குறை, சத்தம் வருது குறை, இல்லை உஷ்ன்னு சவுண்ட் வருது, பேஸ் வருது, அது குறை, இது குறை. என்ன பண்ணுறோம்? காலையில் உட்காந்தாலே என்ன பண்ணணும், நீங்கள் வசனத்தை நல்லா கேட்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் கேட்கணும், நாய்ஸ் இல்லாமல் கேட்கணும். அதனால் எப்படிலாம் வந்தோன்னுமே சில காரியத்தை டெஸ்ட் பண்ணுறோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அது செய்யணும். அப்போ தான் உட்காந்து கேட்க முடியும். இல்லை கொஞ்சம் நாய்ஸ், கொஞ்சம் சத்தம் வந்துருச்சுன்னா நம்முடைய கவனம் எங்கே போகும்? நான் சில நேரத்தில் மெசேஜை நிப்பாட்டிடுவேன். சில நேரத்தில் ஒன்றும் இல்லை, நேரத்தில் மழை வரட்டும், என்ன நடக்கும், பட பட படம் சவுண்டு கேட்க, நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இருங்க மழை வந்துட்டு போகட்டும், எவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப சில நேரத்தில் நிற்க வேண்டியது இருக்குது. ஏன் சில நேரத்தில் மழையோடு நம்ம போட்டி போட வேண்டியது, ஓ சத்தம் பெருசா, ஏன் சத்தம் பெருசா, சில மைக்கை கூட்டுப்பா, சவுண்டு வைப்பா, அதான் நானா ஜெயிச்சு. இந்த மாதிரிலாம் இங்கே இப்போ மைக்கு சிஸ்டம்லாம் இருக்குது, அதனால் சவுண்டு அதிகமாக வாங்கிடலாம். யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷன். ஆனால் அந்த இடத்துல பிரசங்கம் நடந்திருக்குது, கேட்டிருக்கிறாங்க, கேட்டு விசுவாசிச்சிருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, பிரசங்கம் நின்று பண்ணுறாரு, கேட்குறாங்க, கேட்ட உடனே அவங்க வித்தியாசமானவர்கள் என்று விளங்க ஆரம்பிக்குது. இப்போ விதைக்க ஆரம்பிக்கிறாங்க, மாற்றமே வேற மாதிரி உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அவங்களுக்கு என்ன இல்லை என்ற சூழ்நிலை, இப்போ அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. என்ன சூழ்நிலை? இல்லை என்ற சூழ்நிலை மாறிவிட்டது, வெறுமை என்ற சூழ்நிலை மாறிவிட்டது, பற்றாக்குறை என்ற சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போ என்னன்னா உள்ள தைரியம் வந்துருச்சு. கர்த்தர் பண்ணின பிரசங்கத்தின் மூலமா இப்போ உள்ள நிம்மதி வந்து விட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு நேரங்களில் மக்கள் இங்கே உட்காந்து கேட்கும் போதெல்லாம் சஞ்சலத்தோடும் பிரச்சனையோடும் பாரம் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் உட்கார்ந்து கேட்குறாங்க. ஆனால் பிரசங்கத்தை கேட்டு முடிவில் பாருங்க நம்பிக்கை வருது. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுற முடித்தோடனே உங்களுக்குள்ள நம்பிக்கை வருது. எஸ், இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறாருப்பா, நான் மேலே வந்துடுவேன், இந்த வாரம் ஜெயிச்சிடுவேன், இந்த வாரம் நான் அடைஞ்சிடுவேன், இந்த வாரம் நான் முன்னுக்கு வந்துடுவேன், இந்த வாரம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்கின்ற காரியெல்லாம் உள்ளே வரும் பாருங்க. ஆகதான் பாருங்க, இப்போ உங்கள் கண்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எம்டியாக இருந்தவங்க, இல்லாமல் இருந்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், உன் கண்ணை வலை மேலே வைக்காத, உன் கண்ணை இல்லைன்ற காரியத்தின் மேலே வைக்காத, உன் கண்ணை எம்டி மேன் மேலே வைக்காத, உன் கண்ணை துக்கம் இருக்கிற மக்கள் மேலே வைக்காத, உன் கண்ணை கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீது வையுங்கள் என்று ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தான், உங்கள் கண்களை கர்த்தர் மீது வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தரை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் போடல, பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவரை நோக்கி பார்த்து. ஆமென். அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் கிடையாது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. பார்க்கறதுக்கு நோக்கி பார்க்கறது வித்தியாசம் இருக்குதுங்க. பார்க்கறது வேற, நோக்கி பார்க்கறது என்பது அது வேறு. இங்கே இருக்கிற பல பேர் ரெண்டு கேட்டகரியில் உட்காந்துருக்கிறீங்க. சில பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சிலர் தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யார் நோக்கி பார்க்கிறீர்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும்.
வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு போகிறவங்கள பற்றி பேசலை. நோக்கி பார்க்குறீங்களா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தேவனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய கண்கள் தேவனுடைய வார்த்தையை நோக்குவதாக, தேவனுடைய வார்த்தையின் மீது கவனமாக இருப்பதாக. ஒருவேளை அந்த இடத்துல படகு நிரம்பாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ உள்ள நிரம்பிருச்சு, தேவனுடைய வார்த்தையால் நிரம்பிருச்சு. ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு ஒருவேளை உங்கள் கையில் இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வந்துருக்கு. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ எந்த காரியத்தை குறித்து வந்து எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு காரியம் கிடையாதுங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைங்க. இப்போ நீங்கள் இந்த வாரம், இந்த மாதம், போன நாட்கள், போன நேற்று இன்னைக்கு காலையில் வரை நீங்கள் எம்டியாக வந்திருக்கலாம். இப்போ என்னன்னா, ஒன்று நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி எம்டிங்க, ஆனால் இப்போ எம்டி கிடையாது. என் உள்ளத்தில் வார்த்தை வந்து விட்டது. தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நிச்சயம் என்னை கைவிட மாட்டார், நிச்சயம் என்னை உயர்த்துவார், நிச்சயமா அவர் விரும்புகிற லெவலுக்கு நான் வருவேன். ஆமென். இப்போ பாருங்க, இப்போ ரெண்டாவது வாய்ப்பு, செகண்ட் வாய்ப்பை கொடுக்குறார். சான்ஸ், ரெண்டாவது வாய்ப்பு என்னன்னா, ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடுங்கள். முதலாவது என்ன, கர்த்தர் மேலே கண்ணை வைக்க கற்றுக் கொடுத்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு டீச்சிங் பண்ணி அவர் மேலே கண்ணை வச்சாங்க. இப்போ இன்னொரு வாய்ப்பு, நான் நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஒரு காரியத்தை இழந்த உடனே அப்படியே சில பேர் ப்ரேயர் பண்ணி ஒன்றுமே நடக்கணும், அந்த ப்ரேயரை நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் பைபிள் அந்த வார்த்தை இடைவிடாமல் ஸ்தோத்திரம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஏன் சொல்றாரு? பைபிளில் போடப்பட்டிருக்கு சோர்ந்து போகாமல், அந்த இடத்துல சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல்னா அன்றைக்கு நேரத்தில் பாருங்க, நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போயிடுறோம். என்னங்க இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலைங்க, ஒன்றும் ஆகலைங்க, என்னங்க நடக்க, அதான் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீர்கள். சில விஷயம் வந்து, சில காரியம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காரியம் இறங்கியிருப்போம், நடக்காது, விட்டுறாதீங்க. இன்னொரு வாய்ப்பை தேவன் கொடுக்குறார், இன்னொரு சான்ஸ், செகண்ட் சான்ஸ். நீ எந்த இடத்துல விட்டியோ அந்த இடத்துல திரும்ப கால் வைக்க சொல்கிறாங்க. சில பேர்லாம் அவங்க எந்த இடத்துல தோல்வி அடைந்தார்களோ அந்த பக்கம் போகிறதுக்கு பயப்படுவாங்க. வேணாங்க, திரும்பவுமா ஏற்கனவே வெக்கப்பட்ட இடங்க, திரும்பவும் ஏற்கனவே அது அவமானப்பட்ட இடங்க, ஏற்கனவே அது வந்து என்னை வந்து கீழே தள்ளின இடங்க, ஏற்கனவே அந்த இடம் என்னை வெட்கப்படுத்தின இடங்க, ஏற்கனவே அந்த இடம் வந்து என்னை ஒரு வழி பண்ணின இடங்க, திரும்பவும் அங்கேயா? கர்த்தர் சொல்ற, இல்லைப்பா, திரும்ப அங்கேதான். ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுங்க. முதல்ல பாருங்க, வலைய போடுறாங்களோ இல்லையோ, முதல்ல அவர்கள் ஆழத்தில் கொண்டு போய் சில வார்த்தையை உள்ள போட வைக்கிறார். முதல்ல நீ வலைய போடுறியோ இல்லையோ பேதுரு, முதல்ல உன்னுடைய ஆவி என்ற ஆழத்தில் போய் நான் சொல்ற வார்த்தையை உள்ள வையே. ஆமென். திரும்ப சொல்றேன், நீங்க வலைய போடுறீங்களோ இல்லையோ, செகண்டுக்கு அந்த இடத்துக்கு நீங்க போறீங்களோ இல்லையோ, நீங்க இழந்த இடம், அவமானப்பட்ட இடம், உங்களை நசுக்கின இடத்துக்கு நீங்க போறீங்களோ இல்லையோ, உங்க உள்ளத்தில் அந்த இடத்தை, அந்த விதையை நீங்கள் விதைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று வாழும்போது நான் சொல்றேன், கண்டிப்பா ஆழத்தில் கொண்டு போய் நீங்க வலைய போடுவீங்க. இங்க வந்து ஏதோ வந்து போனோம் என்று வாழாம கர்த்தரை குறித்த ஒரு அறிவினால் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து ஒரு அறிவு மேலோங்கணும். போன வாரம் அவர் அறிந்து கொண்டதை விட இந்த வாரத்தில் கொஞ்சம் அவர் அறிந்து கொண்டது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை பற்றி கொஞ்சம் மேலான அறிவு ஆழத்தில், அதான் ஆழத்தில் போகிறது. ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடணும், ஆழத்தில் கொண்டு போய் கர்த்தர் யார் என்கின்ற காரியத்தை குறித்து உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆவியில் கொண்டு போய் வைக்க வேண்டும். கர்த்தர் ஆதாரம் என்று வாழாதனால பாருங்க, ஓரல் ராபர்ட்டுக்கு கோபம் வந்துச்சு. $55 வச்சு என்ன பண்ணுறது, வாரம் இவ்வளோ தானே, என்ன பண்ணுறது? கர்த்தர் பார்த்தாரு, இதை கொண்டு போய் விதைச்சிருன்றார். செம்ம காண்டவருக்கு, என்ன ஆண்டவரே இருக்கிறது $55 தான், இதை போய் விதைக்க சொல்கிறீரா? என்றைக்கு அவருடைய காரியத்தை விதைச்சாரோ அவர் சொல்கிறார், என்னைக்கு நான் கர்த்தர் சொன்னபடி விதைச்சனோ அடுத்த செகண்ட் அப்போ தான் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சேன்றார். கவனமாக கேளுங்க. சில இடத்துல வந்து கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதாலும் சில டிஸ்டர்ப் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு சில காரியம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆமென். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில விஷயங்கள்லாம்.
ஆனால் கர்த்தர் மேலே கண்களை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தர் போன பிற்பாடு தான் அடுத்தது கர்த்தர் மேலே கண்ணை வைக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்பட்டு திருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஞானத்தால் திருந்தலாமே. சில குடும்பத்தில் பாருங்கள், ஒரு கணவனோ மனைவியோ இறக்குறாங்கன்னா அவங்க ஆதாரமே இருப்பாங்க, கணவன் தான் இருப்பாங்க. ஐயோ போயிட்டாரே அப்படின்வாங்க. இந்த துக்க வீட்டில் பாருங்கள், அழுவாங்க பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஒரு கணவன் இறந்தாலும் மனைவி எப்படி அழுவாங்க, மனைவி இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நீ அந்த சீன்லாம் நீங்கள் அந்த சாவு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இல்லாமல் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் இல்லையே என்ற இது பண்ணுவாங்க. பரவாயில்ல இல்லை, அதாவது அதுக்குனால நான் வந்து அது அது நடக்கணும்னு சொல்லலை. சிலர் இழப்பு, பெரிய இழப்பு தான். ஆனால் அடுத்த ஒன்று காரியம் இருக்குது. அடுத்தது இவங்க இல்லைன்னாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். அவர் இல்லாமல் போயிட்டார், கர்த்தர் இல்லாமல் போனாரா? சில சொல்லுவாங்க அப்பா இல்லாத பையங்க, பெரியப்பா இருக்கிறார் ஏன் மேலே, பெரிய அப்பா சொல்லுங்க, பிக் ஃபாதர். ஆமென். சின்ன வயசுல எங்கள் அம்மா இருந்தாங்க, பெரிய அம்மாவானார் அவர், பெரிய தாய் ஆனார், அழகா சூப்பரா. இப்போ நினச்சி எங்கள் அம்மா இருந்தால் கூட என்னை அப்படி நடத்திருக்க முடியாது, எங்கள் அப்பா இருந்தால் கூட என்னை அப்படி நடத்திருக்க முடியாது. அழகா சூப்பராக பெஸ்ட்டாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால நான் வந்து அவங்க வந்து சாகுட்டுன்னு பார்க்குறேன். இல்லை, அவங்க இருந்தாலும் கர்த்தர் அழகாக நடத்துவார். இல்லை என்றால் கர்த்தர் என்னை அழகாக நடத்துவார். உங்களையும் அப்படி தான். சில சொல்லுவாங்க அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் மேலே வந்திருப்பாங்க, இவங்க மட்டும் இருந்தாங்கன்னா மேலே வந்திருப்பாங்க, அவங்க என்ன கை கொடுக்கல, இவங்க என்ன கை கொடுக்கலங்க. கவலைப்படாதீங்க, யாரும் கை கொடுக்கலாம் பரவாயில்ல, அவர் கை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமென். யோசிச்சு பார்த்தீங்களா? அவுட் எல்லாம் இல்லை, ஆனால் கர்த்தர் காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். வந்து அன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. தேவனை குறித்த ஒரு அறிவு கிறிஸ்தவர்களுக்கு குறைவாகவே போய்விட்டது. சபை ஏன்றது மக்களுக்கு புரியல. சபையில் வந்து சத்தியத்தை கேட்டாலும் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறீங்களா, இல்லை முடி எப்படி வெட்டுறீங்களா, முடி அப்படி பண்ணுறீங்களா, நகை போடுறீங்களா, நகை போடலையா, பூ வச்சிங்களா, பூ வைக்கலையா, அவங்களுக்கு முழு கவனம் பாருங்கள். ஒன்றுமே இல்லாத காரியத்தெல்லாம் போய் நிற்பாங்க. இன்னும் உங்கள் சர்ச்சில் யாரும் முக்காடு போடல, கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் சில காரியங்கள் வந்து சில கொண்டு வந்ததுக்கு பல ரீசன், பல காரணங்கள்லாம் பைபிள் இருக்குது வந்து. ஆனால் நம்ம பண்ணுற இப்படி சின்ன ஒரு காரியத்தினால தேவன் வைத்திருக்க பெரிய காரியத்தை இழந்து போய்விட மாட்டி, ரட்சிப்பெல்லாம் இழந்து போயிட மாட்டீங்க. ரட்சிப்பை இழந்து போயிடுவோம்மா? கேட்டு பாருங்க. ஏங்க சரி, ஒரு ஒன்றுமில்லாத மேட்டரை பெருசாக ஊதி பெருசாக நான் சொல்கிறேன், அதனால ரட்சிப்பை இழந்து போயிடுவீங்களா? என் கேள்வி, அதனால நீ ரட்சிப்பை இழந்து போயிடுவியா? கிடையாது. இல்லை, நம்முடைய கண்களை கர்த்தர் மீது வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சும்மா அந்த ஒன்றுமில்லாத காரியத்தின் மேலாம் கண்களை வைக்க கற்றுக்கொள்ள கூடாது. சில நேரத்தில் பார்த்து சபையில் வந்து சில காரியங்கள் மக்கள் பண்ணும்போது அவங்க மேலே கண்ணை வைக்க வேணும். என்னங்க பாஸ்டர் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றீங்க. சில பேர் இப்போ எங்களை குற்றச்சாட்டு வருவாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே அவங்கள பார்த்து, இப்படி வராங்க பாருங்கள் சர்ச்சுக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு. ஏங்க அது பெரிய மேட்ரு இல்லைங்க. பெரிய மேட்ரு கர்த்தர் யார் என்பதை குறித்த சத்தியங்க, அதில் கவனத்தை செலுத்துங்க. அவரை பற்றி ஒவ்வொரு வாரம் சர்ச்சில் வந்து இவங்க இப்படி வந்தாங்க, இவங்க இப்படி வந்து உட்காந்தாங்க, அவங்க அப்படி வந்து உட்காந்தாங்க, இவங்க இப்படி போட்டு வந்தாங்க, அவங்க அப்படி போட்டு வந்தாங்க, இவங்க வச்சிருந்தாங்க வைக்கல. இந்த அறிவு இருக்குது சபைக்கு. எதுக்கு ஒரு இந்த அறிவு வளர்றதுக்காக நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். எதுக்காக சபைக்கு வருகின்றோம்? கர்த்தரை குறித்த ஒரு அறிவு. நான் சொல்றேன், வார வாரம் கர்த்தரை பற்றி ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம அதிகமாக இருக்குதா, ஒரு அளவு கூடி இருக்குதா? கர்த்தரை குறித்து நீங்கள் நான் வந்து ஒரு வியப்புல போனேங்க, வியப்புல ஆழ்ந்தங்க. இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கர்த்தரை பற்றி நான் புரிந்து கொண்டேன் என்ற அந்த வெளிச்சம் வருதா? சபைகளுக்குள்ளே இது இல்லாமல் போனதாங்க பெரிய பிரச்சனையாக வந்து. சபையில் வந்து மற்ற காரியத்தை எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தினாங்க. அந்த ஆழத்தில் போனாங்க, ஒன்றும் இல்லாத ஆழத்தில் போய் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தான் பாருங்க. சில பேரும் அந்த ஆழத்தில் போய் ஒன்றும் இல்லாமல் வராங்க. ஆனால் கர்த்தரை குறித்து நீங்கள் ஆழத்தில் உள்ளே போய் பாருங்க, நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய வேலையே இருக்காது. கவனமாக கேளுங்க.
ஆழமான அனுபவம் உண்டாகும் கிறிஸ்தவ வாழ்க்கையில், கர்த்தரை குறித்த ஒரு அறிவில். பிறகுதான் எல்லா ஆசீர்வாதம் உண்டாகும். எங்கே ஆசீர்வாதம்? பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரை அறிகின்ற அறிவு. ஒருத்தர் சொல்கிறாரு, உனக்கு கிருபை பெருகணுமா, சமாதானம் பெருகணுமா? கிருபையும் பெருகணும், சமாதானம் பெருகணும், எல்லாருக்கும் ஆசை. சொல்கிறாரு, பிதாவையும் தேவக்கு அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே, அறிகிற அறிவினாலே உனக்கு சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது. எங்க சமாதானம் பெருகணும், கிருபை பெருகணும். அப்ப எது தேவை? எது தேவை? அவரை அறிகின்ற அறிவு. நம்ம ஒன்று சபையில் வந்து என்ன பண்றோம், சில சடங்கு சம்பிரதாயத்திலே போயிட்டோம். எங்க இப்படி பண்ண, எங்க இப்படி பண்ணல, எங்க இப்படி செய்யல, எங்க சர்ச்சில் அது இல்லைங்க இது இல்லைங்க. இல்லைங்க, இன்னைக்கு கர்த்தரை பற்றி ஏதாவது அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? கர்த்தரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? வார வாரம் சர்ச்சுக்கு போன எதற்காக சபையை கர்த்தர் உண்டு பண்ணினார்? அவரை அறிகின்ற அறிவில் ஒவ்வொரு வாரமும் நம்ம உள்ள நுழைய வேண்டும். அதுதான் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையே, ஆசீர்வாதத்துக்கு வழி அதுதான். ஆமென். புரியுதுங்களா? கொடுத்தாதான் பெற்றுக்கொள்வோம். படகை கொடுக்கிறாரு, வசனத்தை போதிக்கிறாரு, உள்ள மிகப்பெரிய கர்த்தரை குறித்த ஒரு அறிவு பேதுருவுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. மூன்றாவது, மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள்னு சொல்றார். என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை, பன்மையில போடப்பட்டிருக்கு. என்ன சொல்லுங்க, நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு பேதுருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஆசாமி பாருங்க, 5ஆம் வசனம், அது சீமோன், ஐயோரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். சில நேரத்தில் பாருங்க, இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது தான் தேவன் சொன்னதே சில நேரத்தில் மறந்துடுவோம். சில நேரத்தில் இப்போ கவலை அதிகமாக இருக்கும்போது, கண்ணீர் அதிகமாக இருக்கும்போது சர்ச்சுக்கு வருது நிப்பாட்டிடுவோம். வந்து ஆமாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, ரொம்ப கவலைங்க, ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப இதாகிடுச்சிங்க. இல்லைங்க, அந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல கவனமாக கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும். ஏன்னா இவங்க மனம் வந்து ஒன்றும் இல்லைன்ற நிலைமை போயிடுச்சு. இப்போ சொல்கிறாரு, யார் இல்லைன்னு சொன்னதியா? பேதுருங்க வா, இல்லைன்னு சொல்கிறியா? ஒன்று அகப்படு, இந்த கடலை உண்டாக்குனதே நான் தான். நீ ஒரு வேளை பேதுருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் குசும்பு இருந்திருக்கும். இவர் வந்து ஒரு கார்பெண்டரு, நம்ம வந்து மீன் பிடிக்கிறவர். மீன் பிடிக்கிறவங்க சொன்னால் நம்ம காரியங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ கார்பெண்டர் வந்து இந்த இடத்துல போய் மீன் எப்படியான்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் யோசிப்போம். இவருக்கு எப்படி தெரியும், இவர் கார்பெண்டருக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நல்லா கவனமாக கேளுங்க. பேதுரு இவர் வார்த்தை நம்பி வலைய போடுறாருன்னா அங்கே பிரசங்கம் வேற மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா அந்த கடலை உண்டாக்குனதை பற்றி பேசியிருக்கலாம், கடலை உண்டாக்குன இறைவன் இப்படிப்பட்டவர்ன்றதை பற்றி பேசியிருக்கலாம். அதுதான் பாருங்க, விசுவாசத்தை அந்த இடத்துல மிங்கிள் பண்ற இணைக்கிறாரு பாருங்க. இப்போ என்ன சொல்றானா, பேதுரு நீ முன்னாடி போட்ட பிடிக்கல, ஆனால் இப்போ போட்ட பிடிப்ப. ஆமென். முன்னாடி நீங்க இழந்திருக்கலாம், முன்னாடி பல காரியத்தை விட்டுருக்கலாம். இப்போ கர்த்தர் சொல்ல, திரும்பவும் இறங்குங்க, திரும்ப விசுவாசத்தை புதுப்பியுங்கள், திரும்பவும் உங்கள் நம்பிக்கையை புதுப்பியுங்கள், திரும்பவும் உங்களுடைய அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, திரும்பவும் நீங்கள் இழந்த எல்லா காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், கிடையாது, திரும்ப ஆரம்பிங்க. நான் சொல்ற விட்ட இடத்துல பிடிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி பிடிப்பீங்க தெரியுங்களா? நீங்க ஏற்கனவே பிடிச்ச அளவு கிடையாது, இனிமேல் பிடிக்கக்கூடிய அளவு வேற மாதிரி இருக்கும். ஆமென். தேவன் சொன்னார்னா அப்படிதாங்க. இல்லாம இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி போடுங்க. ஆண்டவர் மட்டும் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் பிரயாசமாகவே இருக்கும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் மக்களுக்கு வாழ்க்கையே பிரயாசமாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் பிசி 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 பிசி, எப்போ பார்த்தாலும் பாருங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் அதிக பளு, அதிக வேலை. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வேலை இன்பமாக இருந்தது, பிரயாசமும் சுகமாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்சானோ அன்னைக்கு தான் வேலையை கசப்பாக மாறிடுச்சு, வேலையை வெறுப்பாக மாறிடுச்சு. முன்னாடி பாருங்க, தேவையை சந்தித்த போது பார்த்தீங்கன்னா வேலை இன்பமாக இருந்துச்சு இல்லைங்களா? தேவை கரெக்டாக சந்திக்க, ரொம்ப பாவம் செய்யறது முடியும், அதான் நல்ல இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வேலையில் தேவை சந்திக்கப்படாததுனால அந்த வேலையே துன்பமாக மாறிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து படகுல உட்காந்து எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பார் இல்லைங்களா?
வேலை முன்னாடி எப்படி போச்சு, இப்போ எப்படி ஆச்சு, நான் வந்த பிற்பாடு எப்படி ஆக போகுது என்பதெல்லாம் பற்றி பேசியிருப்பார். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இப்போ தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து களத்தில் இறங்குங்க. நீங்கள் சொல்ல, ஆண்டவரே யாரை நம்புகிறோம்? உங்களை நம்பி இறங்குற ஆண்டவரே. இவங்களை நம்பி அவங்கள நம்பி இல்லை. அவங்க சொன்னால் இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னால் அவங்க சொன்னாங்க கிடையாது. நான் உங்களை நம்பி இறங்குறேன். எனக்கு தெரியும் நீ யார் என்று. அவர் சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நான்காவது, முதலாவது என்ன பார்த்தோம்? ஆதாரம் அவர் தான், கண்கள் அவர் மேலே வைக்க கற்றுக் கொடுத்தாரு. ரெண்டாவது, ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கன்னு சொல்வதன் மூலமாக முதல்ல வெளியே ஆழத்தில் போடுறாலையோ முதல்ல உள்ளே போட வேண்டும் என்ற காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். மூன்றாவது, மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் திரும்ப மீன் கிடைக்குமா கிடைக்காத நீங்கள் டவுட் பண்ணக்கூடாது. அவர் வார்த்தை சொல்கிறார், உங்களுடைய ஆகிலும் என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் வார்த்தையின் மேலே நீங்கள் இந்த வலையை போடுங்க, அது இல்லை, ஆனால் உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பல காரியம் நடந்திருக்குது, அதுக்கு முன்னாடி பல விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கிறார். இது அற்புதத்தில் இதெல்லாம் அற்புதத்தில் நிறைய வந்துச்சு. முதல் அற்புதம் என்ன பார்த்தாரு? பேதுரு பார்த்த முதல் அற்புதம் என்ன? கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம். அப்போ அதுக்கு என்ன ரூல், அதுக்கு என்ன மரியாதை சொன்னாங்க, இங்கே பாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி, அது ஒன்றும் இல்லை, அவர் என்ன வார்த்தை சொல்ல அந்த வார்த்தையின்படி செய்யுங்கள். பேதுருக்கு ஞாபகம் வந்திருக்கும், உடனே ஞாபகப்படுத்திருப்பார். பேதுரு இங்கே வா, என் கூட வந்தியல்ல, என் கூட இருந்தியல்ல, முதல் அற்புதத்தை பார்த்தியல்ல, என்ன சொல்ற, என்ன இப்படி உட்காந்துருக்க, முகத்தை தொங்க போட்டுட்டு என்ன இப்படி உட்காந்துருக்குற, முதல் அற்புதத்தை பார்த்தியல்ல, என்ன நடந்துச்சு பார்த்தியல்ல, நூற்றுக்கு அதிபதி அவன் வேலைக்காரனுக்கு எப்படி சுகமாச்சு, அவன் என்ன சொன்னான், நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சுகமாவான். அவன் வேலைக்காரன் போகிறதுக்கு சுகமாயிருந்தான்ல. அப்போ இதெல்லாம் உள்ளே போயிருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, பேதுரு அவன் மாமி சுகமானதெல்லாம் கட்டளையிட்டார், உடனே நிறைவேறிச்சு. இதெல்லாம் டக்கு டக்குட்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இது நான் சொல்கிறேன், இங்கே சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க சபை. ஆமென். இங்கே வரும்போது திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். சாமா, நீங்கள் இங்கே வராமலே போயிட்டீங்கன்னா திரும்ப தட்டி எழுப்புறதுக்கு வார்த்தை கிடைக்காது. உலகத்தில் பாருங்க, உங்களை டிப்ரெஷன் பண்ண வார்த்தை கிடைக்கும், உங்களை அழுத்த வார்த்தை கிடைக்கும், உங்களை துன்பத்தில் கொண்டு போகிறதுக்கு வார்த்தை கிடைக்கும். ஆனால் உங்களை என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு வார்த்தை இருக்காதுங்க. இங்கே வந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ பார்க்குறாரு, ஆகிலும்னா சரி, ஓகே, புரியுது, ஆனால் உங்கள் வார்த்தை விசுவாசம், உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். மரியா சொன்னாங்க இல்லையா, இது எப்படி ஆகணும் எனக்கு தெரியாது, ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவுது. முன்ன பின்ன ஹிஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததே கிடையாதுப்பா. மறுபடி பிள்ளை தாட்சி ஆகியிருக்கிறா. எப்படி? புருஷனுடைய மறுபடி பிள்ளை தாட்சி ஆகியிருக்கிறா. ஆனால் புருஷனே இல்லாத ஒருத்தி குழந்தை பெருத்ததா அன்றைய காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி நியூஸ் கேள்விப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு நியூஸ் இருக்குதா? இன்னைக்கு நியூஸ் இருக்குது இல்லைங்களா? நியூஸ் இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்படுறது மரியாளுக்கு சான்ஸே கிடையாது. ஆனாலும் மரியாள் சொன்னாங்க, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அதே காரியத்தை இப்போ பேதுரு கொண்டு வர்றாரு. உடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். தேவ பிள்ளைகள் ஒரு காரியம் நிச்சயம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி இறங்கி பாருங்கள், எதிர்பார்த்து பாருங்கள், உங்கள் அற்புதம் வந்து சாதாரணமாக நடக்காது. பிரமிப்பு உண்டாகும்படி, ஆச்சரியம் உண்டாகும்படி நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நான்காவதாக நடக்கின்ற காரியம், இவங்க என்னெல்லாம் மீன்கள் இல்லை என்பது தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய எண்ணம் ஏராளமான மீன்கள். இவங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது சூழ்நிலை மாறும் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்களே, இந்த சூழ்நிலை மாதிரி, இந்த கிளைமேட் மாறிடுச்சுன்னா நல்லா வந்துடலாங்க. இந்த சூழ்நிலை பங்கு சந்தையில் கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது, கோல்டு விலை இறங்கி போச்சு 2000 ரூபா. இந்த நேரத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த ஷேரில் தூக்கி நம்ம காசை போட முடியாது. சில நேரத்தில் மைண்டு சொல்லும், இல்லைங்க இது டவுன் ஆச்சு, இதில் போட முடியாதுங்க, அதில் போடலாங்க. சில நேரத்தில் எல்லாம் டவுன் ஆயிரும். சூழ்நிலை இல்லை, இது ஷேரில் இருக்கிற எல்லாம் சொல்கிறது, நீங்கள் நீங்கள் வந்து ஷேர் இதில் பார்க்குறத காட்டிலும்
நியூஸில் பாருங்கள், எது எது டெவலப் ஆகிட்டு இருக்குது, எதில் முன்னுக்கு வந்துருக்கு, எதெல்லாம் அதிகமாகிட்டு இருக்குது, அதில் பார்த்துட்டுனா அதில் கொஞ்சம் உங்கள் சேரை போட முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க இது மாறுனுச்சுன்னா கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க. இந்த இந்த இதில் இருக்கின்ற ஒரு சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னா நான் அதில் முதல்ல ஒரு ஷேரை போட்டால் நல்லா டக்குன்னு மேலே வந்துட முடியும்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில நேரத்திலாம். வந்து நான் சொல்கிறேன், சூழ்நிலைகள் மாறணும் அப்படி கிடையாது. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். சூழ்நிலை மாறுது இல்லையோ, நீங்கள் மாறினாதான் அங்கே வேலையை நடக்கும். சில சொல்லுவாங்க இவங்க மட்டும் தயவு காமிச்சாங்கன்னா நடக்குங்க அப்படின்வாங்க. இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்க பக்கத்தில், நீங்கள் இவங்க மாறினா இவங்க சரியானா அவங்க சரியானா. ஒன்று தெரியுங்களா, கடலில் குறைச்சல் இல்லை. கடலில் யார் மீன் இல்லைன்னு சொன்னது? கர்த்தர் முத இவனு ஃபீலிங்கில் இருந்திருப்பான். கர்த்தர் டீச் பண்ணியிருப்பான். என்ன நினைச்சிருக்கேன் பேர் கடலில் ஒன்றும் இல்லை, நீ வலையை அழைச்சிட்டு இருக்கிறியா? உனக்கு தெரியுமா நான் வந்து ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்று என்றைக்கு நான் சொன்னோம், அன்னைக்கு கடல் என்ன பண்ணுச்சு? திரளான மீன்களை பிறப்பிச்சுதா இல்லையா? அப்போ அங்கே டீச்சிங் என்ன நடந்திருக்குங்க? ஆதியாகமம் ஒன்று டீச் பண்ணியிருப்பார். இப்போ மைண்டில் ப்ராடாக வந்திருக்கும். ஆமாம், இல்லை ஒரு மீன் எடுத்தால் அதில் மீனில் எவ்வளோ முட்டை, அந்த முட்டையில் எத்தனை குஞ்சுங்க வரும் யோசிச்சிருப்பானா? யோசிச்சிருக்க மாட்டானா பாருங்க. இவனுக்கு கடலில் மீன் இல்லைன்றது பிரச்சனை. கர்த்தர் வந்து கடலில் யார் மீன் இல்லைன்னு சொன்னது? அன்னைக்கு நான் வார்த்தையை சொன்ன பாரு, ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்ன நீ சொல்லிட்டு நிற்பா. நல்லா கவனமாக கேளுங்க. ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அன்றைக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் கண்டினியூ டென்ஸில் அது வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று தெரியுங்களா? ஏன் எல்லாமே திரள் 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 திரளாக பிறப்பிச்சுட்டு இருக்கு தெரியுங்களா? ஒன்னே ஒன்று, அன்னைக்கு அவர் பேசின வார்த்தை இன்னொரு பேசிட்டு தான் இருக்கிறார். வந்து ஹலோ, கடலில் போய் நான் சொல்கிறேன், எவ்வளவோ எல்லா நாட்டினத்தவரும் கடலில் வலையை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் மீன்களை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் மீன் பிடிக்கக்கூடாது. கடலில் கொந்தளிப்பு புயல் வந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் அறிவிக்க இப்போ யாரும் கடலுக்குள்ளே போகாதீங்கன்னு. கடலுக்குள்ளே போகாமல் இருக்கலாம். ஏரி குட்டையில் மீன் இருக்குதா இல்லையா? யார் சொன்ன நின்றுன்னு? ஆகதான் தேவன் அன்றைக்கு பெருகு பழுகி பெருகு என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். பெருகிட்டே இருக்கு. ஆகவே நம்முடைய மனதில் இல்லை என்கின்ற சூழ்நிலை மாற வேண்டும். நம்ம மாறணும். சூழ்நிலை மாறினுச்சுன்னா எல்லாம் மாறிடும் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் மாறினா எல்லாம் மாறிடும். இல்லைங்க, தேவன் சொன்னாருங்க, பழுகி பெருக கிடவுது. அப்போ பெருகிட்டே இருக்கும் என்ற எண்ணத்தை உருவாக்குங்கள். தேவன் பேரில் கண்களை வையுங்கள். ஆமென். இந்த எண்ணம் மாறிடுச்சுன்னா உங்கள் கண்கள் தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீர்கள். நிச்சயமாக பெருகுவது நிச்சயம். ஆமென். ஆகதான் உலகத்தில் குறை கிடையாதுங்க, ஏராளம் இருக்குது. பக்தர்கள் பாடினாங்கல்ல, புக்கில் எழுதி வச்சாங்களே, என்ன வளம் இல்லை என்ற, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும். எங்கள் புக்கில் படிச்சிருக்கீங்களா? பாட புத்தகத்தில் இருக்குதா இல்லைங்களா? என்னங்க பாட புத்தகத்துலாம் இல்லையா? பாட புத்தகத்தில் இருக்கிறதா பாட்டாக வந்துச்சு பிறகு காலத்தில். பாடியிருக்காங்கல்ல. இவங்க பாடுறது முன்னாடி அன்னைக்கே ஆண்டவர் பாடி வச்சுட்டார் பைபிளில். எல்லாமே இருக்குதுப்பா. ஏன்னா அன்னைக்கே நான் பேசிட்டேன், எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அவங்க இல்லைன்ற பேச்சை பேசக்கூடாது. இல்லைங்க, அவ்வளோதாங்க முன்னுக்கு வர முடியாதுங்க, அவ்வளோதாங்க மேலே வர முடியாதுங்க, அவ்வளோதாங்க வாழ்க்கை, அவ்வளோதாங்க போச்சு, அதெல்லாம் பேசாதீங்க. இல்லை வந்து உங்கள் மனதில் தான் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறதே ஒழியோ, எண்ணம் இருக்கிறதே ஒழிய தேவனுடைய திட்டத்தில் இல்லை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. குறை வந்து வெளியே கிடையாது. குறை நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்குது, நம்முடைய மனதில் தான் குறை இருக்குது. வெளியே குறைகள் இல்லை, எல்லாம் நிறையா தான் இருக்குது. நல்லா மல்டிப்ளை. கடலில் குறையே கிடையாது, விசுவாசத்தில் தான் குறைவு. ஒன்று தெரியுங்களா? என்ன இல்லைன்றதை பார்க்காதீங்க, என்ன இருக்குது என்பதை பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம அதிகமாக ஸ்லோகம், என்ன இல்லைன்ற ஸ்லோகம் தான் வீட்டில் அதிகமாக பாடிட்டு இருக்கிறோம். ஏங்க அது இல்லைங்க, ஏங்க இது இல்லைங்க. நேற்று ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு சின்ன குட்டி குழந்தை சொல்லுது, இந்த கடன் வாங்குறதை யார் கற்றுக் கொடுத்தா? யார் கற்றுக் கொடுத்தாங்க? மேக்ஸ் டீச்சர். நாங்கள் பாட்டுக்கு ஒழுங்காக தான் இருந்தோம்.
ஸ்கூலுக்கு போனால் கடன் வாங்குற சிஸ்டத்தையே எங்கள் மிஸ் தானே கற்றுக் கொடுத்து, டீச்சர் தானே கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே ஒன்று பேலன்ஸ்னா பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கு, அதெல்லாம் அங்கே கடன் வாங்கணும். ஒரு சின்ன குழந்தைய பேச வச்சு ரீல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கறதா உங்க வேலையே. தேவன் ஏராளத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ளேயும் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்குள்ள நிறைய திறமைகள், உங்களுக்குள்ள நிறைய தாளந்துகள், உங்களுக்குள்ள நிறைய வளங்கள், உங்களுக்குள்ள நிறைய வரங்கள், ஆற்றல்கள், பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்கறது கிடையாது. சில இடத்துல நான் சிலதை யோசிச்சு பார்ப்பேன். உனக்குள்ள இவ்வளோ இருக்குதாடா அப்படின்லாம் நான் என்னையவே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நீ சாதாரண ஆளே இல்லையோ அப்படி என்னைய பார்த்து நானே சனத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள நிறைய கருத்து வச்சிருக்கிறார், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் என்ன தெரியுங்களா, நம்ம கண்டுபிடிக்கல, நேரத்தை செலவு பண்ணல, நமக்குள்ள என்ன இருக்குதுன்றத நம்ம பார்க்கல. நம்ம என்ன பார்க்குறோம்? இல்லை என்பதான் பார்த்துருவோம். என்ன இல்லை 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 இல்லை. வீட்டில் போனால் என்ன இல்லை, வெளியே போனால் என்ன இல்லை, அங்கே எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லை. அதே பல்லவியை தான் பாடிட்டு இருக்கிறோம், அதே பல்லவி தான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் பல்லவியை மாற்றுங்க. சொல்லுங்க, பல்லவியை மாற்றுங்க, பேச்சை மாற்றுங்க, ஸ்லோகத்தை மாற்றுங்க, பாடலை மாற்றுங்க. என்ன பாட்டு? இல்லைன்ற பாடலை மாற்றுங்க. தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்குங்க. தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். திரும்ப சொல்கிற, கடலில் குறை இல்லை. இந்த டீச்சிங்லாம் பண்ணியிருப்பார் போல ஏசாங்க. இல்லைன்னா உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன்னு விசுவாசம் வந்திருக்காது. பெரிய டீச்சிங் நடந்திருக்கும். பேதுரு அன்னைக்கு பேசின வார்த்தை இன்னைக்கு கடலில் குட்டி போட்டுருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு பேசின வார்த்தை இன்னைக்கு சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது கரெக்ட். நான் அன்னைக்கு பேசின வார்த்தை இன்னைக்கு எல்லா மீன்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனுடைய ப்ராசஸ் வேலை போயிட்டு தான் இருக்குது. அப்போ தேவன் கண்ணை திறக்க வைக்கிறாரு. உன் எண்ணங்களை சூழ்நிலையின் மீது வைக்காத, உன் எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மீது, நான் சொல்கிற வார்த்தையின் மீது உன்னுடைய எண்ணங்களை வை. உன்னை நீ மாற்றிக்க. சூழ்நிலை மாறினா எல்லாம் சரியாகும் கிடையாது. நீ மாறினா எல்லாமே சரியாகும். நீ மாறினா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை சொல்வதை கேட்டு விசுவாசித்து உன் வாழ்க்கையில் செயல்படுத்துவாய் என்றால், நான் சொல்ல இல்லைன்ற பேச்சுக்கு அங்கே இடமே இருக்காது. நேரத்தில் மக்கள் பாருங்க, கொடுத்தா போச்சு என்ற நிலைமையில் தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்கள் எப்படிங்க இருக்கிறது? ஆகவே மக்கள் ஏன் கொடுக்கறது கிடையாது? கொடுத்தா போச்சுன்ற நிலைமையில் வாழ்கிறது. ஆனால் விசுவாசம் என்ன சொன்னோம்? கொடுத்தா கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கொடுக்க போகிறேன். அப்போ கொடுப்பது விசுவாசத்தின் ஆதாரமாக இருக்குது. கொடுக்காமல் இருப்பது பயத்தின் ஆதாரமாக இருக்கிறது. உங்களை பயம் ஆள வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? விசுவாசம் உங்களை ஆளணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆகதான் வார்த்தையின்படி செய்யுங்க. ஆமென். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பாரா? இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய். அப்பொழுது எதிர்பார்ப்பு உண்டு. அப்பொழுது வானத்தின் படகங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உன் மீது வருஷிக்க மாட்டேன் என்று. ஆச்சரியமான அனுபவம். தேவன் அந்த இடத்துல சொன்னது மாதிரியே இங்கே நடக்குது. தேவனுடைய வார்த்தையின்படி இப்போ வலைய போடுறாரு. எப்படி பிடிக்கிறாங்க? 6ஆம் வசனம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். மிகுதியான மீன்கள். 9, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால். சொல்லுங்க, திரள். சொல்லுங்க, திரள், மிகுதி, பிரமிப்பு. ஆமென். அடுத்தது என்ன ஆச்சரியம் இருக்குது இந்த இடத்துல? பிரமித்தார்கள். பிரமிப்பு, பிரமிப்பு உண்டானபடியால். அப்போ தேவனுடைய இந்த பிரமாணங்களின்படி உங்கள் வாழ்க்கை நீங்கள் செயல்படுத்தும் போது நீங்கள் எதெல்லாம் விட்டீங்களோ அதில் பிரமிப்பு உண்டாகும், திரள் மிகுதி உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுங்க. எதிர்பார்ப்பு உண்டாகும். தேவன் எதிர்பார்ப்பு உண்டு பண்ணுறார். வார்த்தையில் எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருப்பார். ஆகலாம் இல்லைன்னா பேதுரு இறங்கியிருக்க மாட்டார். இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வார்த்தை வருதுன்னா எதுக்கு தெரியுமா வார்த்தை வந்துட்டு இருக்குது? எதிர்பார்ப்பு உண்டு பண்ணி தான். கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்க. அது என்ன எதிர்பார்க்க சொல்றீங்க? அவருக்கு தெரியாதா? மக்கள் சொல்ற ஒரு பெரிய காரியம் அவருக்கு தெரியாதா? இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொன்னா நீ உலகம் நல்லா இருந்திருக்கணும். ஏன் உலகம் நல்லா இல்லை? நல்லா இல்லாத காரணம் கர்த்தர் மேலே ப்ராப்ளம் கிடையாது.
அவருடைய சிருஷ்டிகளாகிய நாம் மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்யாமல் போகிறது, நம்ம மாறாததுனால, நம்முடைய கண்களை மற்ற காரியத்தின் மீது வைக்கிறதுனால தான். தேவன் மீது நம்முடைய கண்களை வைத்து பாருங்கள். மல்கியாவில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மனிதர்கள் உங்கள் மடியிலே போடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எஸ் அதிகமான் போட்டிருக்குதா, மிகவும் அதிகமான் போட்டிருக்குதா? எனக்கு அது மிகவும் பிடிச்சிருக்குது. அதிகமான்றதை விட மிகவும், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா இல்ல, மிகவும் அதிகமா. சொல்ல, மிகவும் அதிகமாய். ஆமென். எலிசா சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே ஒரு குடம் என்ன இருக்குது ஊத்திட்டே இருக்காங்க, நிரம்பிட்டே இருக்குது. என்ன நின்று போச்சுன்றது பிரச்சனை கிடையாது, அங்கே பிரச்சனையே பாத்திரம் இல்லைன்றதான் பிரச்சனை ஒழிய என்ன நின்று அது என்ன பாத்திரம் இவன் இல்லைன்னா நின்றுச்சு. பாத்திரம் இன்னும் நிறையா வாங்கிட்டு, அவர் சொன்னார் வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்கினார் ஒழிய, எப்பா பாரு இங்கே ஓவர் ஆற்றலாம் படக்கூடாது, பார்த்தியா உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் பிடிச்சிட்டு போ. நம்மளாக இருந்தால் இன்றைக்கி உள்ள நம்முடைய குருவி மூலம் எப்போதும் அப்படி தான் சொல்லும் பாருங்க. இங்கே ஒன்றும் ஓவராக ஆசைப்படாத, அளவுலாம் வைக்காத, புரியுது. அவர் சொன்னதுன்னா இங்கே பாருப்பா வீடு ஃபுல்லாக பாத்திரம் புரியுதா, அதுக்கு மேலே பக்கத்து ரூமில் அந்த ரூமில் இந்த ரூமில் பக்கத்து வீடெல்லாம் பாத்திரத்தை வாங்கி வைக்கக்கூடாது, புரியுது. அப்படி சொல்லலை. அவர் சொன்னதே அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. ஊற்றிக்கிட்டே இருந்தாங்களா, வந்துக்கிட்டே இருந்துச்சா? எப்போ நின்றுச்சு? பக்கத்தில் சொல்லுங்கள், அந்த இல்லைன்னு மட்டும் பேசாத, பக்கத்தில் சொல்லுங்கள். நல்லா காது கேட்கல, எனக்கு காது கேட்கல, பக்கத்தில் சொல்லுங்கள். அப்புறம் இல்லைன்றது இல்லைன்னு சொல்ல நம்ம என்னையா சொல்றது? உடனே புத்தி இப்படி போகும் பாருங்க. இல்லைன்றது இல்லைன்னு சொல்லாம வேற எப்படின்னு நோன்னு சொல்றதா? இங்கிலீஷ்ல நோ, அதுவும் அவங்க இங்கிலீஷ்ல பிரசங்கம்னா நோன்னு சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லி, எனக்கு ஏராளம் இருக்குது, கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுக்கு என்ன கர்த்தர் மாறுத்தரமான சில வசனத்தை வச்சு அதை பேச ஆரம்பிங்க. என் குறைகள் நிறைவாகும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் என் குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்குள்ளாக நிறைவாக்குவார் என்பது அப்படி பேச ஆரம்பிங்க. மிகவும் அதிகமாக செய்வார்னு பேச ஆரம்பிங்க. ஆமென். நான் சொல்கிறேன், இல்லைன்ற பேச்சை மட்டும் இனிமேல் வீட்டில் பேசாதிருப்பீர்களாக. எழுந்து நிற்போம். இல்லை என்பதை பார்க்காதீங்க, என்ன இருக்குது என்பதை பாருங்கள். இல்லை என்பதை பார்த்துட்டு இருந்தால் சோர்வு. நம்ம பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் அப்படியே அவ்வளோதான் நொந்து போயிட்டுருக்கிற டைமில் தான் தேவன் வந்து வார்த்தையை கொடுத்து வார்த்தையை பார்க்க வச்சார். உங்களுடைய வார்த்தையின்படி இல்லைன்னு பேசாமல் உங்களுடைய வார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே, அது நிமித்தம் நீர் இருக்கிறீர், இயேசுவாகி நீர் இருக்கிறீர், தேவன் நீங்கள் கூட இருக்கிறீர். இல்லைன்னு கிடையாது, தேவனே எங்கள் கூட இருக்கிறீங்க. பெருகு என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் வேலை செய்து கொண்டே தான் இருக்குது. ஆமென். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பொய்த்து போவது கிடையாது. ஆக தான் திரும்ப சொல்கிறேன், எந்த மனிதர்களையும் உங்களுக்கு ஆதாரமாக வைத்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கி ஒருவேளை வேலை உங்களுக்கு சாப்பாடு போடலாம், வேலையை பிடிச்சிக்காதீங்க. சில ஆட்கள் உங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணலாம், யாரையும் பிடிச்சிக்காதீங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் தான் ஆதாரம் என்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பதை நிறுத்திவிட்டு தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அதான் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அழகு. அது மட்டுமல்லாமல் ஆழத்தில் கொண்டு போய் தேவனுடைய வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருங்கள். இருதயமாகிய ஆழத்தில் கர்த்தருடைய வார்த்தையை போட்டுக்கொண்டே இருங்கள். வலைகளை போடுங்கள். தேவன் ஒன்று சொல்லிட்டு நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்காதீங்க. தேவன் ஒன்று சொன்னார்னா அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகள் உங்களை ஆள இடம் கொடுத்து வலையை போடுறதுக்கு நிலைமை உண்டு பண்ணும். வலை ஒரு வலைக்கே கிழிஞ்சு போகுதுன்னா வலைகளாக போட்டால் இன்னும் என்ன நடந்திருக்கும் பாருங்க. அப்பா 2 படகு வந்துச்சு, இன்னும் நான் வலையெல்லாம் நிறையா கொண்டு போயிருந்துமானா இன்னும் நிறையா படகு வந்திருக்கும். சில சொல்லுவாங்க, தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் 2 குடம் தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு மாதிரி தான். அந்த எலிசா நின்ன உடனே ஐயோ இன்னும் நினச்சிருந்தா இன்னும் பக்கத்து ஊரெல்லாம் போய் குடமெல்லாம் பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாமே. இந்த விஷயம் அந்த ஊத்துறவர்களும் அந்த அம்மாவுக்கு கூட தெரியாது. இந்த எண்ணெயில் நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெயில் இருந்தால் என்ன வலிது போகுதுன்னு அந்த அம்மாவுக்கு கூட விஷயம் தெரியாது.
யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சா அவர் என்னய்யா நம்ம போய் இவர்கிட்ட ஏதாவது கேட்கலான்னு போகலாம், இவர் ஒன்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்னங்க உங்கள்கிட்ட என்னங்க இருக்குது? தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்குது. ஆமென். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை பேசுகிறது, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், அதாவது நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? எவ்வளோ வாங்கி வச்சுருப்பாங்க? நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதே சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யணும் எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எப்படியும் கிரியேட் செய்யணும். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையின்படி கேட்டு செஞ்சிருங்க. கிராஸ் கேள்விலாம் வைக்காதீங்க, இது எப்படி ஆகும் அதை உள்ளே வைக்காதீங்க, நிப்பாட்டாதீங்க, நிறுத்தாதீங்க, செய்ய ஆரம்பிங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை நம்பி இறங்குற ஆண்டவர், உங்களை நம்பி செய்கிற ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே செய்ய போகிற ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே என் உள்ளத்தில் வார்த்தை வைக்க போகிற ஆண்டவரே. ஆமென். நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக சொல்லிட்டீங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி இறங்க போகிற ஆண்டவரே. ஆமென். வார்த்தையின்படி செய்யுங்க. ஏராளமான மீன்கள் சூழ்நிலைகள் மாறுவதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆச்சரியம், பிரமிப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அது மட்டும் இல்லைங்க, பேதுரு ஒரு கேள்வி கேட்டார், இதெல்லாம் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நடக்குனார்ல, இங்கே பாருங்க, கண்ணை திறந்து பாரியா. ஊழியத்தில் மட்டும் இல்லை, நான் அவர் போனாலும், அவர் போன பிற்பாடு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க விதைச்சதை காட்டிலும் ஏராளமான காரியத்தை அறுவடை செய்தார்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கை நடக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி செஞ்சு பாருங்கள். கர்த்தர் ஆதாரம் என்று வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் விதைத்த எல்லா நல்ல விதைகள் எல்லாம் நீங்கள் அறுக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஆகவே நீங்கள் விதைத்து நீங்கள் இன்றைக்கும் அற்புதத்தை எதிர்பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த விதைகள் விளைந்து நல்ல விளைச்சலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அற்புதத்தை எதிர்பாருங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, அற்புதத்தை எதிர்பாருங்க. கர்த்தர்ட்ட அற்புதத்தை எதிர்பாருங்க. என்ன பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அற்புதத்தை கர்த்தரிடமிருந்து எதிர்பாருங்கள். ஆமென். கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார்னு தெரியாது, ஆனால் எப்படியும் செய்வார் எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் கணக்கில் போடாதீங்க. பைபிள் என்னது எல்லா மிராக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லி முடிக்க போகிறேன். பைபிள் என்னது எல்லா மிராக்களுமே நல்லா கவனமாக கேளுங்க, அதுவரை அவர்கள் பார்த்திராத மிராக்களை தான் அவங்க பார்த்தாங்க. நல்லா இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா முன்னாடி யாருக்காவது நடந்துச்சுன்னா, ஆண்டவரே அவங்களுக்கு நீர் அப்படி செய்தீரே ஆண்டவரே, அதே மாதிரி எனக்கு செய்ய நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், பேதுருக்கு செஞ்சீங்களா ஆண்டவரே, அப்படி செய்யணும் கேட்குற தப்பு கிடையாது. ஆனால் அற்புதம் நடக்கும்போது எப்படி நடக்கும்னா, அவரே சொல்லிட்டாரு, இதுவரை கண்டிராத, இதுவரை பார்த்திராத, இதுவரை கேட்டிராத. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் தாங்க அது புதுசாக இருக்கும். இந்த ஒரு மிராக்கிள் நடந்துச்சுன்னா உங்கள் பேரை போட்டு, இந்த பைபிளில் கூட இந்த மிராக்கிளை பார்த்தது இல்லைங்க சொல்லுவாங்க. நான் பைபிளில் கூட இந்த மிராக்கிள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் என் வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. எங்க இந்த மாதிரி பேச்சு வரணுமா வரக்கூடாதுங்களா? ஏங்க நான் சொல்லு, சில நேரத்தில் பைபிளில் கூட உங்களுக்கு நடக்கிற மாதிரி மிராக்கிள் நடந்துருக்காது, ஆனால் உங்களுக்கு நடந்திருக்கும். புரியுதா புரியலீங்களா? நடக்கணும்னா ஒன்றே ஒன்று, அவர்கிட்ட எதிர்பாருங்க. ஆமென். தேவன்கிட்ட எதிர்பாருங்க, வார்த்தையில் எதிர்பாருங்க. இதுவரை நீங்கள் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் இதுவரை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை நடக்கும் பாருங்க. நான் நிறைய தடவை என் வாழ்க்கையில் பார்க்குறேன். என் வாழ்க்கையில் பார்க்குறேன் இப்படிதான் அப்படிதான் கிடையாது. அவர் பண்ணுற வேலைகள்லாம் பெருசாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அறிக்கை பண்ணுங்க, இதுவரை கண்டிராத, கேட்டிராத, பார்த்திராத பல பல அற்புதங்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பது நிச்சயம். ஆமென். நீ கேட்ட இந்த பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்ற ஆட்களை பார்த்துட்டு இருக்காதீங்க, அவரை பாருங்க. தேவன் வார்த்தையின்படி காரியங்களை அறிக்கை செய்யுங்க. சூழ்நிலைகள் மாறும் வெயிட் பண்ணிருக்க, நீங்கள் மாறுங்க. உங்கள் உள்ளத்தில் போய் தேவனுடைய காரியங்களை செலுத்த ஆரம்பிங்க. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, எல்லாம் இழந்து போன நிலைமையிலே, ஒன்றுமில்லை என்ற நிலைமையிலே வலைகளெல்லாம் அலசி கொண்டு துக்கத்தோடு வருத்தத்தோடு, அவ்வளோதான் இன்னைக்கு நாள், நீ நாள் எப்படி முடியுமோ என்ற ஒரு கலக்கத்தோடு வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவின் வாழ்க்கையில் உள்ள என்ட்ராகி நீர் வசனத்தை போதித்து வசனத்தை செயல்படுத்தும்படி அவனுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட பல காரியத்தை இழந்து நொந்து பல மக்களை நம்பி ஏமாந்து வெம்பி அழுது எங்கள் வாழ்க்கையில் வந்து இனிமேல் வாழ்க்கை இருக்குதா, இனிமேல் வந்து நாங்கள் பிழைப்போமா, இனிமேல் நாங்கள் இருப்போமா, இனிமேல் எங்களுக்கு எதிர்காலம் இருக்குதா என்ற ஒரு அவநம்பிக்கையோடு நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீ எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இங்கே இது எப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், இது உம்மால் ஆகும். எங்கள் கண்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும்படி கர்த்தரின் செய்வீர் என்று உம்மீது எங்கள் கண்களை பதிய வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மீது நம்முடைய வார்த்தையின் மீது செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உம்மிடத்தில் நாங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. மனுஷனை நம்பி ஏமாந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உம்மை நம்பி இந்த பூமியிலே நாங்கள் விற்கப்படாத, உம்மை நம்பி வாழ்வடையக்கூடிய, உம்மை நம்பி இந்த பூமியில தலை நிமிர்ந்து, உம்மை நம்பி இந்த பூமியிலே வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் மாறட்டும், வாழட்டும் கர்த்தாவே. சேலம் இவர்களை பற்றி பேசட்டும் ஆண்டவரே. இதுவரை நடக்காத ஒரு அற்புதம் இவங்க வாழ்க்கை நடந்துச்சான்னு சொல்லி எல்லா சேனலும் உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி வருவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்களை உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கட்டும் ஆண்டவரே. நடக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மிடத்திலே எதிர்பார்த்து, உம்மிடத்தில் உம்மாள், என் தேவனால், என் கர்த்தரால் இவைகள் நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருடைய வாயின் வார்த்தைகள் மாறுவதாக தகப்பனே. இப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.